Hello friends, welcome back to my channel. In today topicல Ansible எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ Ansible சர்வர் வந்து நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மல்டிபிள் சர்வர் வந்து நம்மளோட ஆர்கனைசேஷனில் இருக்கும்போது அதுக்கு நம்ம வந்து இண்டிவிஜுவலாக போய் நம்ம வந்து யூசர் நேம் கிரியேட் பண்ண முடியாது, அல்லது வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ மல்டிபிள் சர்வரை சிங்கிள் சர்வரில் கான்ஃபிகரேஷன் மூலமாக மேனேஜ் பண்ணுறது தான் Ansible. ஸோ திஸ் கால் இஸ் Ansible கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல். Ansible பார்த்தீங்கன்னா Redhat ஓட ப்ராடக்ட். ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ன ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாஸ்டர் நோட், அது வந்து லினக்ஸ் OS அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஹோஸ்ட் OS அது மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் மெத்தடில் யூஸ் பண்ணுறோம். அண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து SSH மூலமாக நம்ம வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து மாஸ்டர் நோட்லேருந்து அண்ட் வந்து ஸ்லேவ் நோடுக்கு வந்து நம்ம வந்து கனெக்ஷன் மூலமாக நம்ம வந்து சம் மாடிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் வந்து Ansible பார்த்தீங்கன்னா புஷ் மெக்கானிசம் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. நமக்கு வந்து இதில் வந்து ஏஜென்ட்லெஸ். ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் பைத்தான் மட்டும் இருந்தால் போதுமானது. லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து EC2 வந்து லான்ச் பண்ணுறேன். ஸோ கோ டு EC2 லான்ச் இன்ஸ்டன்ஸ் Ansible. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து மாஸ்டர் நோட் யூஸ் பண்ணுறேன் அண்ட் வந்து 2 ஸ்லேவ் நோட் யூஸ் பண்ணுறேன். OS பார்த்தீங்கன்னா Redhat யூஸ் பண்ணுறேன். OS வெர்ஷன் பார்த்தீங்கன்னா Redhat 9 அண்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து T2 மைக்ரோ. கேப்பர் இஸ் 1 செக்யூரிட்டி குரூப் எக்ஸிஸ்டிங் 1 அண்ட் இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 லான்ச் இன்ஸ்டன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா Ansible மாஸ்டர் அண்ட் வந்து 2 ஸ்லேவ்ஸ். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் வந்து மாஸ்டரில் மட்டும் தான் இருக்கும் அண்ட் வந்து SSH மட்டும் நம்ம வந்து ஸ்லேவ் நோடில் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட் வந்து மாஸ்டர் நோட் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி த பப்ளிக் IP. ஸோ வெப்சைட் மூலமாக நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் கொடுத்துக்கலாம். அப்டேட் எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ மெயின் டைமில் வந்து நம்ம வந்து ஸ்லேவ் மிஷின் லாகின் பண்ணிக்கலாம். ஸ்லேவ் 1 அண்ட் ஸ்லேவ் 2 காப்பி த பப்ளிக் IP. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் செட் பண்ணிக்கலாம் எல்லா மிஷினுக்கும். ஸோ ஜஸ்ட் ஐடென்டிஃபை பர்பஸ்க்காக host name ctl set hyphen host name is a master and bash execute bash. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ சேம் தான் ஸ்லேவ் மிஷினுக்கும். ஸ்லேவ் 1 ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஹோஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம். தென் வந்து யூசர் நேம் கிரியேட் பண்ணிக்கலாம். யூசர் ஆட். ஸோ Ansible ஒரு காமனாக யூசர் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். Ansible பாஸ்வேர்ட் Ansible. ஸோ -SDN கொடுத்தேன்னு பார்த்தீங்க பாஸ்வேர்ட் விசிபிள் அவருக்கு கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா abcd@1234. ஸோ சேம் சாரி. ஸோ ஃபஸ்ட் வந்து யூசர் நேம் கிரியேட் பண்ணிக்கலாம். abcd@1234. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் 2ல ஸோ பார்த்தீங்கன்னா மூணுத்துலேயுமே நம்ம வந்து Ansible ஒரு யூசர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அண்ட் வந்து பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Ansible யூசரில் வந்து நம்ம வந்து ஒரு SSH கீ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ls-la. ஸோ ஒரு கீ வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து மாஸ்டர் நோட்லேருந்து ஸ்லேவ் மிஷனுக்கு வந்து நம்ம வந்து மூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து பாஸ்வேர்ட்லெஸ் மூலமாக நம்ம வந்து ரிமோட் சர்வரை வந்து SSH மூலமாக எனேபிள் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சில கான்ஃபிகரேஷன் வந்து சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கோ மூலமாக நம்ம வந்து இப்போ ரூட் பர்மிஷன் வந்து கொடுக்குறோம் எல்லா சர்வருக்குமே. சரி, கோ டு த ரூட் யூசர். ஓகே, சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் மிஷினில் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்லேவ் 2 அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து ஆத்தென்டிகேஷன் வந்து நோன் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ நம்ம வந்து இதில் SN சேஞ்ச் பண்ணணும். SHD கான்ஃபிகரேஷன் ஃபைலில் இன் மாஸ்டர். ஓகே, அண்ட் ஸ்லேவ் 1 அண்ட் ஸ்லேவ் 2. தென் வந்து பார்த்தீங்கன்னா SSH வந்து ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிஸ்டம் ctl
restart sshd. So same command is the slave 1 and slave 2. ஸோ இப்போ நம்ம வந்து மாஸ்டர் நோட்லேருந்து ஸ்லேவ் மிஷினுக்கு வந்து பாஸ்வேர்ட்லெஸ் மூலமாக கனெக்ட் ஆகும் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சிபிள் வந்து நம்ம எஸ்எஸ் மூலமாக கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்லேவ் மிஷினை ஐபிஆர். ஸோ நம்ம வந்து ஆன்சிபிளுக்கு வந்து ஏபிசிடி பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருந்தோம், அதை கொடுத்துக்கலாம். ஏபிசிடி at 1 2 3 4. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் மிஷினுக்கு வந்து மூவ் ஆயிடுச்சு அண்ட் பேக் அண்ட் எஸ்எஸ்ஹெச். ஸோ அகைன் ஸ்லேவ் 2 மிஷின் செக் பண்ணிக்கலாம். எஸ், பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா சேம் ஏபிசிடி at 1 2 3 4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் 2 கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து நம்மளோட இப்போ நம்ம பாஸ்வேர்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பாஸ்வேர்ட் லிஸ்ட்காக ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கீ வந்து ஜென்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் RSA ID பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்ன்ட்டு. இதை வந்து நம்ம வந்து ஸ்லேவ் மிஷினுக்கு வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். SSH copy ID. ஸோ ஸ்லேவ் மிஷினோட யூசர் நேம் பார்த்தீங்கன்னா Ansible. ஸோ Ansible at, ஸோ இதோட IP பார்த்தீங்கன்னா இது காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ இந்த காப்பி ஐடி நம்ம வந்து மூவ் பண்ணுறோம். ஜஸ்ட் என்டர். ஸோ இப்போ பாஸ்வேர்ட் கேட்கும், ஏபிசி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீ வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ சேம் மெத்தட் தான். ஸோ காப்பி த slave to IP and paste. ஸோ பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா சேம் ABCD at 1 2 3 4. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பாஸ்வேர்ட் இல்லாமல் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். SSH. ஸோ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டே கேட்கல. ஸோ ஜஸ்ட் வந்து லாகின் ஆயிடுச்சு. ஸோ சேமாக வந்து SSH slave 2 செக் பண்ணிக்கலாம். SSH. ஸோ பார்த்தீங்கன்னா சேம். ஸோ slave 2 லாகின் ஆயிடுச்சு வித்தவுட் பாஸ்வேர்ட் இல்லாமல். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மாஸ்டர் சர்வரில் Ansible இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ switch to root, install Ansible core. ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா Ansible போட்டால் இன்ஸ்டால் ஆகிடும். பட் இப்போ ரீசனாக வந்து Ansible கோட் போட்டதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இப்போ கொடுத்தீங்கன்னா எஸ். now installation going on. ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Ansibleக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து பைத்தான் வேணும். பைத்தான் வந்து ரெக்யூர்மெண்ட். ஸோ அது வந்து மாஸ்டர் நோட்ல இருக்கணும், அந்த ஸ்லேவ் மிஷினில் இருக்கணும். ஏன்னா பைத்தான் பேஸ் பண்ணி தான் Ansible வந்து ஒர்க் ஆகுது. ஸோ Ansible வெர்ஷன் செக் பண்ணிக்கலாம். Ansible பார்த்தீங்கன்னா Ansible கோட். ஸோ திஸ் இஸ் வெர்ஷன் அண்ட் வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லொக்கேஷனில் இருக்கும். CD. ஸோ these files. These are configuration files and then the inventory files that calls the host and then the roles. ஸோ நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஹோஸ்ட் ஃபைலை நம்ம சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் மிஷினோட IP அட்ரஸஸ் ஒரு மிஷின் நேம் வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். vim ஹோஸ்டஸ். ஸோ vim இல்லை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். vim funway. ஸோ இதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ராக்கெட்குள்ளே நம்மளோட குரூப் நேம் கொடுத்துக்கணும். ஸோ ஃபார் வந்து நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா லினக்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா விண்டோஸ் கொடுத்துக்கலாம், இல்லை வந்து அந்த குரூப் பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் DevOpsனு கொடுத்துக்கிறேன். அண்ட் வந்து இங்கே வந்து நம்மளை வந்து ஸ்லேவ் மிஷினோட IP கொடுத்துக்கலாம் அண்ட் வந்து இல்லைனா ஹோஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். நான் IP கொடுக்குறேன். this one slave 1 and slave 2 and save and quit. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து Ansible இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அண்ட் வந்து இன்வென்டரி ஃபைல் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து Ansible நம்ம பிங்காக வந்து செக் பண்ணிக்கலாம். Ansible DevOps -m is a module and ping. ஸோ DevOps is a group name. இப்போ தான் நம்ம வந்து ஹோஸ்ட் ஃபைல் ஆட் பண்ணி இந்த நேம் அண்ட் அந்த ping. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் அண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ 103 is a slave 1 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 253 வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டுமே வந்து நம்ம வந்து இப்போ பிங் ஆகுது. ஸோ இது மூலமாக நம்ம வந்து அந்த மிஷினோட அப் டைம் செக் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து AD-hoc கமாண்ட் மூலமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ Ansible வந்து 2 டைப்ஸ் இருக்குது, AD-hoc கமாண்ட்ஸ் அண்ட் வந்து பிளேபுக்ஸ். ஸோ பிளேபுக்ஸ்ன்றது வந்து மாடல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அப்போ வந்து நம்ம வந்து பிளேபுக் மூலமாக யூஸ் பண்ணி அண்ட் வந்து ரோல்ஸ் அண்ட் டாஸ்க் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து Ansible வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம வந்து சின்ன சின்ன கமெண்ட்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா நம்ம வந்து சின்ன AD-hoc கமாண்ட் மூலமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னா பார்க்கலாம். Ansible
ஸோ குரூப் நேம் இஸ் DevOps -a அண்ட் வந்து அப்டைம் செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது இஸ் அப்டைம். ஸோ 2 சர்வருக்கும் நம்ம இதான் அப்டைம் ஆயிருக்கு. இப்போ தான் அப்டைம் ஆயிருக்கு. இப்போ தான் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் அப்டைம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைஸ் செக் பண்ணிக்கலாம். df-h. So this is the first server, slave machine, and this is the second server. And free -m. ஸோ மெமரி செக் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட். ஸோ இப்போ எதுக்கு யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெமரி செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பர்டிகுலராக லாகின் பண்ணி செக் பண்ணணும். பட் நம்ம Ansible வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணி வந்து நம்ம வந்து செட்டப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ மாஸ்டர் நோட்லேருந்து நம்ம வந்து ஆல் த சர்வர் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் சர்வர் மூலமாக. ஸோ திஸ் ஆர் தி ad-hoc கமெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி நமக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, ad-hoc கமெண்ட்ஸ். ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம வந்து யூசர் கிரியேட் பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் செல் பண்ணிக்கலாம், ஒன் பை ஒன்னா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமாக நம்ம வந்து ஒரு ஃபைல் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா Ansible அண்ட் குரூப் நேம் DevOps அண்ட் வந்து -m அண்ட் வந்து மாடல் பார்த்தீங்கன்னா ஃபைலும் கொடுத்துக்கிறேன் அண்ட் வந்து -a and quotation and path /temp and வந்து file name test file and வந்து state பார்த்தீங்கன்னா touch mode 0755. ஸோ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு 2 ஃபைல்ஸ். ஸோ செக் பண்ணிக்கலாம். cd temp. ஸோ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு வித் ஃபைல் பர்மிஷனோட. பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து ஹெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ad-hoc கமெண்ட் மூலமாக நம்ம வந்து எல்லாமே வந்து மாஸ்டர் நோட்ல செக் பண்ணிக்கலாம். Ansible-ஓட ad-hoc கமெண்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஹோஸ்ட் மிஷினை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா Ansible செட்டப் பண்ணிவிட்டு அது மூலமாக ஹோஸ்ட் மிஷினை எப்படி நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இன் அப்கமிங் செஷனில் Ansible சீரிஸை பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.